கள்ளக்குறிச்சி அருகே ஷேர் ஆட்டோ மீது கார் மோதி விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 7 பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக நேரடியில் இணைகிறார் சுரேஷ் சந்திரகாந்த். வணக்கம் சுரேஷ் சந்திரகாந்த், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபரகம். கள்ளக்குறிச்சியிலிருந்து தியாகதுர்கம் நோக்கி ஷேர் ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த ஆட்டோ மாடூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலை ஓரத்தில் இருந்த இரும்பு பதாகைகள் ஆட்டோவை கீழ்த்து சென்றது. இதனால் ஆட்டோவில் இருந்த டிரைவர் ஏழுமலை உட்பட 8 பேர் பலத்த காயமடைந்தனர். பலத்தம் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் படுகாயமடைந்த ராதா போகும் வழியில் உயிரிழந்தார். மேலும் அவருடைய உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்து ஏற்படுத்திய புதுச்சேரி மாநிலம் முத்திரைப்பாளையத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் இளவரசன், உதவியாளர் ஜெயக்குமார் ஆகியோர் காரை சுங்கச்சாவடி நிறுத்திட்டு ஓடிவிட்டனர். மேலும் இது விபத்து குறித்து தியாகதுர்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் சிக்கி துடித்துடித்தவர்களை அவரது உறவினர்கள் பார்த்து கதறி எழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.